சரணடைஞ்சிரு முனியா. நான் ஏன் சரணடையணும் டிடெக்டிவ்? எப்படியும் உன்னால் என்னை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எங்கே இருக்க டிடெக்டிவ்? அட இது கண்ணாடியா? வெளியே வாடா புறம்போக்கு நாயே. இந்த ட்ரெஸ்ஸில் என்னோட பெண் பக்கம் பெருசாக தெரியுதா? மறுபடியும் கண்ணாடியா? விளாண்டது போதும் முனியா. இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது டிடெக்டிவ். அசஞ்சா சுற்றுவேன். அட டிடெக்டிவ், முன்னாடி நிற்கிறத உண்மையான உருவம் நினைச்சிட்டியாடா? கண்ணாடியில் தெரிகிற மிரர் தான். இல்லைனா உண்மையானவனா கூட இருக்கலாம். ஆனால் அவனால கண்டுபிடிக்க உண்மையில இங்கே இருக்கிற மாதிரி இருந்துட்டு வேற எங்கேயோ ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. டே இது உண்மையிலே நீ தான், எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா என்னை ஷூட் பண்ணி டிடெக்டிவ். சுட்டதுக்கு உனக்கு கெட்ட காரணத்தினால 7 வருஷம் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம். இப்படி துப்பாக்கியை ஒரு ஆள் முன்னாடி காட்டுறது தப்பு. அது வெறும் கண்ணாடியில் தெரியுற உருவமாக இருந்தால் கூட என்னை பார்த்தா கிண்டலாக இருக்க. என்ன எதுக்கு கண்ணாடியில் சுட்டிங்க டிடெக்டிவ்? முனியா இது நீ தான். நான் உன்னோட காலரை பிடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீ ஏன் நடிச்சிட்டு இருக்க? ஒத்துக்கங்க. எதை ஒத்துக்கிடணும்? உண்மையான நாடா இல்லை கண்ணாடியில் இருக்கிறது உருவமானு உங்களுக்கு தெரியலன்னு ஒத்துக்கங்க. அப்போ தான் அவன் எங்கே இருக்கான்னு நான் சொல்லுவேன். ஓகே, எனக்கு இப்போ நான் யாரோட காலரை பிடிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. இது உண்மையான நீயா இல்லை அடியில் தெரிகிற உருவமா கண்ணாடியில் தெரிகிற உருவமா அப்படின்னு எனக்கு கண்டுபிடி. கீழே உள்ள ரூமில் இருக்கா? உண்மையான நான் கிடையாது. நான் கண்ணாடியில் இருக்கிற மிரர் தான். என்ன நம்புங்க.